ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 4 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய், குமரன், நிவின் இவங்க 3 பேரும் மேல உட்காந்து குடிக்கிறதுக்காக 3 பேருமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ 3 பேரும் பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளாவே. அப்போ வந்து விஜய் கிட்ட வந்து குமரன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கும் சொத்து இருக்கு, நீங்க வேணாம்னு சொன்னாலும் நாளைக்கு அது உங்களுக்கு தானே, அதே மாதிரிதான் நிவினுக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது விஜய் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த சொத்துனா பெரிய விஷயமே இல்லை, எனக்கு வந்து காவேரி தான் முக்கியம். அது இந்த மாதிரி டைம்ல நான் கூடவே இருக்கணும்ல, எனக்கு அதுவே போதும். அத்தையோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அவங்க இன்னும் என்ன மனசார ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி காவேரி பிரெக்னண்டா இல்ல அப்படின்னா அவங்க என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க. நான் அப்பவும் சொத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாலும் அவங்க என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணு நான் விலை பேசிட்டேன். ஆனா காவேரி என்னைக்குமே விலை போகவே இல்லை. அவளோட கேரக்டர்ல அப்படியே சிங்க மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டே இருக்கிறாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, சாரதா வந்து இவங்க கங்கா கிட்டையும் காவேரி கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ இதோட இப்ப கொடைக்கானலுக்கெல்லாம் எப்படி வந்து அந்த பசுபதியெல்லாம் போட்டு எப்படி அடிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருந்த, உனக்கு கொஞ்சமாச்சும் இது இருந்துச்சா அப்படின்னு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, நீ அப்ப வயிற தொட்டு பார்த்துட்டு இருந்தியே, அப்ப வயிறு எதுவும் வலிச்சுச்சு அடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பசிக்குதுன்னு தானடி சொன்ன அப்படின்னு. இப்ப சாரதா வந்து ஆமா நீ அன்னைக்கு அப்படித்தானே செஞ்ச, ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா எனக்கு ஏதோ குழந்தை அசைற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னோடனே, இப்பவுமேலாம் அசையாதடி, நம்ம எதுக்கும் நாளைக்கு போய் டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு வரலாம், உனக்கு மாசம் வந்து கணக்கு பக்கத்துலயோ என்னமோ அப்படின்னு சொல்லி எல்லாருமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீ தப்பா நினைச்சுக்காதமா, அவர் வந்து டெய்லினா இந்த மாதிரி குடிக்க மாட்டாரு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால தானே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கங்காவும் குமரன் தம்பியை வந்து கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கா, அதே மாதிரி மட்டும் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எனக்கு ரொம்ப அசதியா இருக்குமா, நான் போய் படுத்துக்கவா, அவர் வந்தோடனே என்ன எழுப்பி விடுறியா அப்படின்னு சொல்லும்போது, கங்கா வந்து இங்க ரூம்ல வந்து பெட்ஷீட்னா மாதிரி மாத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்து சாரதா போயிட்டு, கங்கா இந்த மாதிரி அந்த ரூம் ரொம்ப வெக்கையா இருக்கும்டி, பேசாம இந்த ரூம் அந்த தம்பி கொடுத்துருவோமா, பாவம் அவரு, ஏன்னா அவங்க வீட்டுல எப்படி இருந்தாரு, அதனால நம்ம இந்த ரூம்னா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்காதுன்னு. அப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஹால்ல படுத்துக்கிறேமா அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல அப்படின்னா நான் சொல்ல வரல, நீ வந்து அந்த ரூம்ல படுத்துக்கோங்க அப்படின்னு. இல்ல நர்மதா இருக்கால, அவ என்ன சின்ன பிள்ளையா, நானே ஹால்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு கங்கா சொல்லிடுறாங்க. இப்ப சாரதா போனோடனே கங்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதெல்லாம் சரிதான், ஆனா அந்த ரூம் வெக்கையா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளையே அங்க போய் படுக்க சொல்றாங்க, அப்ப நம்ம புருஷனா இதுவா அப்படிங்கிற மாதிரி கங்கா மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, விஜய், குமரன், நிவின் 3 பேருமா கீழே வந்தோடனே நிவின் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிடுறாரு. இவங்க 2 பேரும் மட்டும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்புறமா விஜய் வர சும்மா எல்லாம் பார்த்து சாரி ஏத்த அப்படின்னோடனே, ஆம்லேட் நல்லா இருந்துச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து காவேரி வந்து வாங்க தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இழுக்கும் போது சாரதா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரூம் எடுத்துக்கோங்கன்னு. இப்ப காவேரி வந்து இல்லம்மா நாங்க அங்கேயே இது பண்ணிக்கிறோம். அப்ப குமரன் சொல்றாரு, நாங்க இங்கே படுத்துக்குவோம், எங்களுக்கு தான் குழந்தை வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்காக யாரோட பிரைவசியும் கெட்டு போக வேண்டாம், நாங்க வந்து எங்களோட போர்ஷனுக்கே போயிடுறோம், அங்கதான் ஒரு போர்ஷன் இருக்குல்ல எங்களுக்கு, நாங்க அங்கேயே போயிடுறோம்னு. சாரதா அதை கிளீன் பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல நாங்களே பாத்துக்கிறோம் சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, யமுனா மறுபடியும் முருங்கை மரம் ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிவின் வந்தோடனே நிவின் சொல்றாரு, நீ இப்ப என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியணும்னே. இப்போ நிவின் கிட்ட வந்து யமுனா என்ன கேக்குறாங்கன்னா, பிரெக்னண்டா இருந்தா புருஷன் கிட்ட தானே சொல்லணும், அவன் ஏன் உன்கிட்ட வந்து சொன்னா அப்படின்னு. இங்க பாரு, உன்னை இதுக்கு மேல நீ அடுத்து என்ன கேட்பன்னு எனக்கு தெரியும், இதோடி வாய் முடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு நிவின் அங்க இருந்து போயிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.